வணக்கம். வணக்கம். குமார், ம். சோசியல் மீடியால டெவலப் ஆகணும்னா ஆமா, இன்ஸ்டாகிராம், ஆமா. ஃபேஸ்புக், ம், யூடியூப் ம். இது மாதிரி சமூக வலைத்தளம் இருக்கு இல்லையா? ஆமா. இதுல நாம டெவலப் ஆகணும், ம், அதிக லைக்ஸ் வரணும், ம். அதிக வியூஸ் வரணும். ஆ. இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எதனா ஐடியா தெரியுமா? இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நல்ல கன்டென்ட் கண்டென்ட்னா நல்ல நல்லா காமெடி பண்றதோ, சரி. ஜோக்கு, காமெடி ஜோக்கு சரி, ரெண்டு ஒரு தாத்தா ஓகே. அது இல்ல. புது புது கண்டென்ட்டா எடுத்து போட்டா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகலாம், ஃபாலோவர்ஸ் வருவாங்க, வியூஸ் நல்லா போகும், தன்னுடைய திறமையை வெளிக்காட்டலாம். வெளியே காட்டலாம். டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆடலாம், ஆமா, பாட்டு பாட தெரிஞ்சா பாட்டு பாடலாம், ஆமா, ஃபைட் பண்ண தெரிஞ்சா ஃபைட் பண்ணலாம். ஆமா. இல்ல எதுவுமே தெரியலன்னா கோமாளித்தனமா வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகுறாங்க. ட்ரெண்ட் ஆகுங்க. கரெக்டா? ஆமா, இது தவிர வேற வேற குறுக்கு வழியில குறுக்கு வழின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, இது தவிர குறுக்கு வழியில ஆமா. ஈஸியா வியூஸும் ஈஸியா ஃபேன்ஸும் ஈஸியா ஃபாலோவர்ஸும் ஏத்துறாங்க தெரியுமா? இல்ல, அது இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். நான் இந்த கேரளால ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது நீ இப்ப பாத்துட்டு இருக்க, நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப வந்து ரொம்ப பேர் கண்ணு தெரியுது. ஆ, இந்த கேரளால ஆ. கோழிக்கோடு ஓ, அதுல பஸ்ல டிராவல் பண்ண ஒரு ஆளு, 42 வயசு ஒரு ஆளு, சரி. அந்த ஆள் சும்மா நிக்கிறாரு. ஆ, அவர் பாட்டு அவரு நின்றுட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு பொண்ணு போய் இன்ஸ்டாகிராம்ல ஆ, அந்த பொண்ணு ஏதோ ஃபேமஸ் ஆமா, அது எப்படியோ எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகல, எங்களுக்கு என்ன சரி. ஃபேமஸ் ஆ, போயிட்டு வலுக்கட்டாயமா அதாவது இப்படி கூட திரும்பிக்கல, அவர் மூஞ்சி அந்த பக்கம் அந்த திரும்பிக்கிறாரு. பக்கம் திரும்பி நிக்கிறாரு. ஆ, அவர் பக்கத்துல போயிட்டு செல்ஃபில எடுத்துட்டு ம், அப்படியே இப்படி பாக்குது, செல்ஃபில அப்படியே மூஞ்சி அப்படி மோடி வச்சுட்டு ஆ, இப்படி பாத்துனே இருக்கு. அவங்க கை மாத்துறப்ப ஆ, இப்ப பஸ்ல போறோம், நாமளே பஸ்ல போயிருக்கோம், ஆமா. கூட்டத்துல நெரிசல் எப்படி இருக்கும்? கூட்டத்துல அவன் ஒன்னே பண்ண முடியாது. அந்த கூட்ட நெரிசல்ல அந்த ஆள் கை தவறுதலா படல, ஆ, பட்ட மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ம். அந்த வீடியோ போடுற பாரு. சரி. பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. ஓ, சரி, பண்ணிட்டு சரி. இது மாதிரி என்கிட்ட ஆ, ஒருத்தன் ம், பஸ்ல தப்பா நடக்கிறான். ஆ, இப்ப பஸ்ல ஒருத்தர் தப்பா நடந்தாங்கன்னா ம். என்ன பண்ணுவாங்க? அங்கேயே அடிப்பாங்க, அங்கேயே அடிப்பாங்க, இல்ல போலீஸ்கார போன் பண்ணுவாங்க, அங்கேயே திட்டுவாங்க. அங்கேயே திட்டுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அவருக்கே தெரியாம, ஆ, அதாவது அந்த ஆளுக்கு அடுத்த நாள் மொபைல பாக்குறது தெரியுது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே. நடந்தது. அடுத்த நாள் தன்னுடைய மொபைல்ல தன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டேன்னுட்டு. அப்பதான் அவருக்கு தெரியுது. ஆ, ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கம் வீட்டுக்கு யாரும் நம்பல. நம்பல. ஏன்னா ஒரு ஆளை பார்த்த கேரக்டர் பார்த்தா தெரியும். தெரியும். கரெக்ட் தானே? ஆமா. சோசியல் மீடியால சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, யார் இது சிங்கப்பெண்ணா? ஒரு அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஒரு அப்துல்குமார், ஒரு லைக்ஸ், ஒரு வியூஸ், அரிப்புக்கு ஆ, மத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க சிங்கப்பெண்ணாமா? எப்படி இருக்கு பாரு பொழப்பு. அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஒருத்தர் டெவலப் ஆகணும், குடும்பம் இருக்கும். குடும்பம் இருக்கு, அவங்க ஆ, 2 குழந்தையா ஆ, இறந்துட்டாரு. இப்ப வந்துட்டு ஜஸ்டிக் இப்ப வந்து ஆறுதல் தெரிவிச்சு சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலயும் கண்டென்ட் அவருக்கு ஆறுதல் ஆமா. ஆறுதல் ஒண்ணு, ஆதரவு. அதான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்ல பிபிசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓ, இது அந்த பெண் பண்ணது தப்பு. தப்பு. ம், இப்ப அந்த சிங்கப்பெண் என்னாச்சு? இப்ப கீழே வந்து கமெண்ட்ஸ்ல விட்டுருப்பாங்களே ராக்கெட், ஆமா. நீதான் சிங்கப்பெண், நீதான் சிங்கப்பெண். இப்ப அவருடைய அநியாயமா ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருடைய வாழ்க்கை போச்சு. இப்ப இந்த வாழ்க்கைக்கு இந்த கீழே சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு கமெண்ட் போட நாய்க்கு இருக்குது இல்ல, ஆமா. அதுல என்ன பண்ணும்? என்ன பண்றது? ஒரு உயிரே போயிடுச்சு. உரிய விட போயிடுச்சு. அந்த அவன் செஞ்சது தப்பா இருந்தா தப்பா இருந்து தட்டி கேட்கலாம், தட்டி கேட்கலாம். செய்யாத தப்புக்கு ஒரு உயிரோட வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூ. பாரு எப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு சோசியல் மீடியா வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக. ம். ஆ, இப்ப இத பார்த்து நாலு நாலு சிங்க பெண்கள் இதை பார்த்து வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது சொசைட்டி? ரொம்ப கஷ்டம். ஆ? ரொம்ப கஷ்டம். இதே ஒரு ஆண் பண்ணியிருந்தா வச்சுக்கோ, இந்த இடத்துல அடடடடடடா, பெண் நான் சமம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒத்துப்பீங்க. ஆணுக்கு பெண் சமம், உண்மைதான். ஆனா இது மாதிரி சில்லற புத்திங்களை பண்றாங்க பாத்தியா? இதெல்லாம் நினைக்கிறப்ப சொசைட்டி எங்க போகுதுன்னு. சோசியல் பஸ்ல போறதுக்கு பாத்தீங்கன்னா கேரளா ஃபுல்லா ட்ரெண்ட் எப்படின்னா அட்டை ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரல் அட்டை நேத்துல இருந்து ஃபுல்லா ட்ரோல் அட்டை போட்டு ட்ரோல் பண்றாங்க. ஒரு பக்கம் ஜஸ்டிக் ஃபார் அந்த ஆள் பேரு தீபக்.
ஜஸ்டிஸ் ஃபார் தீபக். அவர் வந்துட்டு அவருக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை நாங்க கண்டிப்பா சொல்றேன், அவருக்கு நியாயம் வேணும். இது மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் ஜெயில் வரணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் நெக்ஸ்ட் திருந்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. உண்மை சொல்ல போனா பாலியல் சீடுதல் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருக்கு, ஆனா யாருன்றது இருக்குல்ல. நல்லவங்க மேல பழிய போட்டு ஒரு வியூஸ் காண்டி இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஒரு வியூஸ் காண்டி ஒருத்தர் நல்லவரை கொண்டுட்டியே. இப்ப அவங்களுக்கு மனைவி இருக்கு, ரொம்ப வருத்தமா இல்ல? அவங்களுக்குன்னு ஒரு மனைவி இருக்கு, அவங்களுக்குன்னு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இவர் சூசைட் பண்ணிட்டனால மட்டும்தான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஒருவேளை சூசைட் பண்ணலினா கண்டிப்பா அவர் தவறு செஞ்சதானா இந்த சொசைட்டி என்ன பண்ணும்? அவர் மேலதான் தப்பு சொல்லியிருக்கு. அவர் மேல தப்பு. இப்ப இந்த பெண்ணுக்குமார் நம்ம இந்த பெண்ணை பாலியல் சீண்டுதல் என்ன ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுச்சு. கரெக்டா? அதை பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல போடுவாங்க பெருசா. இவர் மூஞ்ச போட்டு அந்த பொண்ணு ஏதோ உத்தமி மாதிரி மூஞ்ச அழிச்சிட்டு ஏதோ அந்த பொண்ணு 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணு மாதிரி மூஞ்ச அழிச்சிட்டு உத்தமி மாதிரி போடுவாங்க. ஆனா இதே இவர் குற்றமற்றவர் நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் கடைசி பேஜ்ல சின்ன பேஜ்ல போட்டுருவாங்க. இப்ப யாருக்கு ஜஸ்டிஸ் பண்ண போறாங்க? தெரியல. ஆனா நல்லா தண்டனை கொடுத்தா தண்டனை கண்டிப்பா. இது மாதிரி சில பெண்கள், ஏன்னா ஒரு சில பெண்கள் இருக்காங்க, சிங்க பெண்கள் இருக்காங்க, சிங்க பெண்ணுக்கான அருகதையே கிடையாத பெண்கள் இருக்காங்க ஒரு சிலர். ஆனா எல்லாருமே இல்லை, எல்லாரும் சிங்க பெண்ணாவும் இருக்காங்க. ஏன்னா அவங்க அடிச்சா அவங்க பின்னாடி வர எங்களை மாதிரி ஆண்கள் ரொம்ப பேர் இருக்கும். தப்பு செஞ்ச அடி, தப்பு செய்யாத ஒருத்தனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனுடைய எதிர்காலமும் போச்சு. இது நாளைக்கு நம்ம பஸ்ல போறப்ப இப்ப இந்த பொண்ணு பண்ண கிறுக்குத்தனம் முட்டாத்தனத்தால இப்ப கேரளால உண்மையே ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணா கூட மக்களோட ரியாக்ட் எப்படி இருக்கும்? உண்மையா ஒருத்தர் பண்றாங்க, அப்ப அந்த பெண் வந்து இது மாதிரி பண்றான்னு சொன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப இது வந்து ஒரு 10 நாள் 20 நாள் ஓடும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். ஆனா அந்த 10-20 நாள் உண்மையா யாராச்சும் ஒருத்தர் அந்த பெண்ணை சீன்னா கூட மக்கள் வந்து இந்த பெண் மேல ஒரு சந்தேக பார்வை. யாரோ ஒருத்தர் பண்றதுனால அந்த பெண் எல்லா பெண்கள் மேலேயும் தப்பு. அது என்ன ஆகும்? இந்த பஸ்ல ஒருவேளை உண்மையே ஒருத்தர் சீண்டல் பண்ணுவான், அப்ப இந்த பொண்ணு குரல் கொடுத்தா அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் யார் வருவான்னு தெரியல. ஏன்னா இது வந்து இம்பாக்ட் வந்துட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த பெண் சொன்னா கூட நம்புவாங்க. ஆனா இப்ப இருக்கிற சொசைட்டில இப்ப வந்து ஒரு பீக்ல இருக்கு. இப்ப இந்த விஷயம் பீக்ல இருக்கு. இப்ப பீக்ல இருக்கப்ப அந்த பெண்கள் வந்து உண்மையா நடக்கிறப்ப கூட சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டாந்து விட்டாங்க. சிங்கப்பெண்ணேன்னுட்டு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வியூஸ் அரிப்புக்கு பண்ற ஒரு சில பெண்கள்னால சொசைட்டி கேடுகால் ஆயிடுச்சு, சரியான கேடுகால் ஆயிடுச்சு.